சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 29/7/2026 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆடி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. திதி பார்த்தோம்னா பௌர்ணமி திதி இரவு 8:05 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து தேய்பிரை பிரதமை திதியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திராடம் நட்சத்திரம் மதியம் 3:35 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து திருவோணம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. மதியம் 3:35 வரை, அதாவது உத்திராடம் நட்சத்திரம் இருக்கின்ற வரை இந்த நாளானது ஒரு அமிர்த யோகம் கூடிய நாளாக இருக்கிறது. அதனை தொடர்ந்து சித்த யோகம் என்பதும் வந்து விடுகிறது. இதுபோக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைக்கு பிரீத்தி அப்படிங்கிற ஒரு நாம யோகத்தை கொடுத்திருக்கா. கரணம் பார்த்தோம்னா பத்ரை என்கின்ற கரணம் காலை 7:15 வரைக்கும் இருக்கு. அதனை தொடர்ந்து பவம் என்கின்ற கரணமானது வந்து விடுகிறது. இந்த நாளானது ஒரு மேல் நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே குரு பூர்ணிமா அப்படிங்கிறத கொடுத்திருப்பா, வியாச பூஜை அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. ஆக இன்றைய தினம் எல்லோரும் தங்களுடைய குருவினை அவசியம் வணங்க வேண்டும் என்பதற்காக நினைவூட்டுகிறோம். இது போக இன்றைய தினம் தான் பௌர்ணமி விரதம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது போக பட்டினத்தாரினுடைய குரு பூஜை நாளாகவும் இந்த நாளானது அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே இன்றைய தினம் பிரம்ம சாவர்ணி மன்வாதி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. இது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா ஒரு வருடத்திலே 96 நாட்கள் முன்னோர் வழிபாட்டிற்குரிய நாட்களாக வரும். அதிலே மன்வாதி சார்த்தங்கள் என்பது 14. அந்த வரிசையிலே இந்த நாளும் ஒரு நாளாக அமைந்திருக்கிறது. குருவை வணங்குவதோடு இந்த நாளிலே அவசியம் முன்னோர் வழிபாட்டினையும் மேற்கொள்ள வேண்டும். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 5:57 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 6:33 சம்பவிக்கிறது. இன்றைய தினத்தினுடைய நல்ல நேரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா காலை 9:15 முதல் 10:15 வரையிலும், மாலை 4 முதல் 5 வரையிலும் நல்ல நேரமே. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது மதியம் 12:15 முதல் 1:49 வரையிலும், யமகண்டம் என்பது காலை 7:31 முதல் 9:06 வரையிலும், குளிகை காலம் என்பது பகல் 10:40 முதல் மதியம் 12:15 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:40 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு வடக்கே சூலம் மதியம் 12:40 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக பால் அருந்திவிட்டு வடக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லி பார்த்தோம்னா ஸ்ரீராம் ராகவன் அப்படிங்கிற ஒரு நேயர் கேள்வி கேட்டிருக்கார். அவருடைய கேள்வி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம டீச்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம் இல்லையா, குரு அப்படின்னு சொல்றோம், ஆசிரியர்னு சொல்றோம் இல்லையா, அவரை பெற்றோருக்கு நிகராக வணங்க வேண்டுமா என்பதுதான் அவருடைய சந்தேகமாக இருக்கிறது. அன்னையும் பிதாவும் தானே முன்னறி தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர்களை வணங்கினால் போதும் இல்லையா? அதை விட குருவை இன்னமும் நம்ம வணங்கணும், குருவுக்கு பாத பூஜை பண்ணணும்லாம் சொல்றாளே, எதற்காக குருவை வணங்க வேண்டும்? பெற்றோருக்கு நிகராக அவர்களையும் கொண்டு போய் வைக்கணுமா, குருவையும் கொண்டு போய் வைக்கணுமான்னு சொல்லி அவருடைய சந்தேகமாக அந்த கேள்வியை கேட்டிருக்கார். அவருக்கு விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நிச்சயமாக சர்வ நிச்சயமாக குருவினையும் வணங்க வேண்டும். இன்றைய தினத்துல குரு பூர்ணிமா வியாச பூஜை எல்லாம் இருக்குங்கிறதுனாலதான் அந்த கேள்வியை இன்றைய தினத்திலே நாம் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஆக குருவை கண்டிப்பாக வணங்க வேண்டும். எப்படி சொல்லுவா? மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்லியிருக்கா இல்லையா? ஆக மாதா பிதா, மாதா தான் முதல்ல, நமக்கு தாய் தான் முதற் கடவுள், தாயிற் சிறந்ததொரு கோவிலும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா, தாயின் மூலமாகத்தான் தந்தையை அறிந்து கொள்கிறோம், இந்த உலகத்தை நாம் கற்றுக்கொள்கிறோம். இந்த உலகம்னா என்னங்கிறத தந்தையின் மூலமாக புரிந்து கொள்கிறோம். அந்த தந்தை தான் நம்ம குருவிடம் கொண்டு போய் அழைத்து கொண்டு போய் விடுகிறார். குருவிட்ட கொண்டு போய் விடுறது எதுக்காக விடுறாரு சொன்னா, அந்த குருவின் மூலமாகத்தான் நாம் பாடங்களை கற்றுக்கொள்கிறோம். பாடங்களை கற்றுக்கொள்வதோடு நிற்காமல் அதை எங்க அப்ளை பண்ணணும், எப்படி அப்ளை பண்ணணுங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா? அது மாத்திரம் இல்லைன்னு ஆன்மீக ரீதியாக பார்க்கணும்னு சொன்னா இறைவனை சென்றடைவதற்கான வழியை காட்டுவதும் அந்த குரு தான் அப்படின்னு சொல்றார். ஆண்டவனைத்தானே கடைசியா போய் சேர்றோம். அதாவது
தாய் தந்தை இவர்களை விட அடுத்த ஒரு படி மேலாகவே பார்க்க வேண்டும் குருவையே சொல்கிறது. அந்த குருவின் மூலமாகத்தான் நாம் இறைவனை அடைகின்ற வழியையும் நாம் கற்றுக்கொள்கிறோம். இறைவனை அடைகின்ற வழினா நம்ம ஏதோ சன்னியாசி ஆச்சாரியர் அவாளை மட்டும் நான் குருன்னு சொல்ல வரல. நம்ம ஸ்கூல் டீச்சர்ஸ் இருந்தா கூட அவர்களையும் நிச்சயமாக பெற்றோரை விட ஒரு படி மேலாகவே வணங்க வேண்டும். அப்படியே யோசிச்சு பாருங்களேன். நம்ம பெரும்பாலும் இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்ன்னு எடுத்துப்போமே, ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் அல்லது காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்னு எடுத்துப்போம். வீட்டுல இருக்கிற நேரத்தோட கம்பேர் பண்ணோம்னா இந்த குழந்தைகள் பெரும்பாலும் ஆசிரியர்களோடு தான் நேரத்தை செலவிடுவார்கள். காலைல பார்த்தோம்னா எழுந்திருக்க ஒரு 6 மணிக்கு எழுந்திருக்கிறான்னு வச்சுப்போம். ஒரு 8:30 9 மணிக்கெல்லாம் ஸ்கூலுக்கு கிளம்பிடுறான்னா எவ்வளவு நேரம் வீட்டுல இருப்பா? ஒரு 2.5 மணி நேரம் அல்லது 3 மணி நேரம் இருக்கா. அதுக்கப்புறம் என்ன பண்றா? நேரம் ஃபுல் டேவும் ஸ்கூல்ல தான் இருக்கா. அதுக்கப்புறம் சாயங்காலம் ஸ்கூல் விட்டு ஒரு 5 மணிக்கு வரான்னா ஒரு 9 மணிக்கெல்லாம் படுத்துட போறா. அப்புறம் இது பண்ற தூங்க தானே போறா. தூங்கும்போது நம்ம என்ன பெருசா பாத்துக்க போறோம்? 9 மணில 6 மணி வரைக்கும் தூங்கிட்டு தான் இருக்க போறா. அப்போ ஒன்றும் பெரிய வேலைங்கிறது இல்லை. ஆனா காலையில இருந்து பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 8 மணி நேரத்திற்கு மேலாக ஒரு நாள்ல 1/3 நேரம் பார்த்தோம்னா இந்த குழந்தைகள் குருவோடு தான் தங்களுடைய நேரத்தை செலவழிக்கிறார்கள். அந்த குழந்தைகளை பார்த்து கொள்கின்ற பொறுப்பு என்பது இந்த ஆசிரியர்களுக்கு வந்து சேர்ந்து விடுகிறது. அப்படின்னா அந்த ஆசிரியர்களை எந்த அளவு நம்ம வசதியா வச்சுக்கணும். பெரும்பாலும் வாழ்க்கை கல்வி அப்படிங்கிறது குருவின் மூலமாகத்தான் கற்றுக்கொள்கிறார்கள். வெறும் பாடத்தை மட்டும் சொல்லி கொடுக்கறது இல்லையே. வெறும் பாடம் மட்டும் படிக்கணும்னா ஒரு புக்கு மிஞ்சி போனா எவ்வளவு பெருசு இருந்துரும்? இவ்வளவுதான் இருக்கும் ஒரு புக்குங்கிறது. அதை ஒரு மாசத்திலே பாடத்தை முடிச்சுடலாமே. ஒரு வருட காலம் முழுக்க அந்த குழந்தைகள் பாடத்தை படிக்கிறார்கள் என்று சொன்னால் ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன இன்சிடென்ட்லாம் சொல்லி கொடுத்து இந்த ரூலை வந்து எப்படி அப்ளை பண்ணணும். உதாரணத்திற்கு ஒரு நியூட்டன்ஸ் லா இருக்குன்னு வச்சுட்டோமே, ஒரு 3 லா சொல்லி கொடுத்துருப்பா. ஃபர்ஸ்ட் லா, செகண்ட் லா, தேர்ட் லான்னு சொல்லிட்டு இந்த 3 லா, இந்த 3 விதிகளையுமே, இந்த நியூட்டனினுடைய 3 விதிகளையுமே நாம் எப்படி அன்றாட வாழ்க்கையிலே பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், நம்மையும் அறியாமல் எப்படி இவையெல்லாம் செயல்பட்டு கொண்டிருக்கிறதுங்கிறதெல்லாம் பிராக்டிக்கலா இந்த குருநாதர் தானே சொல்லி கொடுக்கிறார். நமக்கு அந்த ஆசிரியர் தானே சொல்லி கொடுக்கிறார். அவைகளை நாம் புரிந்து கொள்கிறோம் அல்லவா, உள்வாங்கிக்கிறோம் அல்லவா. அப்ப அவர்களையும் நாம் தெய்வமாகத்தான் பார்க்க வேண்டும் அப்படிங்கிறது தான் நம்முடைய தர்மமானது நமக்கு போதிக்கிறது. இவ்வளவையே நம்ம ஒரு ஸ்லோகம் ஸ்கூல்ல எல்லாருக்கும் சொல்லி தரால. எல்லா ஸ்கூல்லையும் இன்னைக்கு பார்த்தோம்னா பெரும்பாலும் எல்லா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல், எல்லா கான்வென்ட் ஸ்கூல்லையும் சரி இது சொல்லித்தரா. என்ன சொல்லித்தரா? குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரஹா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமகான்னு சொல்லி தரா இல்லையா. குருதான் பிரம்மா. இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நீ தனித்தனியா எல்லா தெய்வங்களையும் வணங்க வேண்டிய அவசியமே இல்லை. உன்னுடைய ஆசிரியர், உன்னுடைய குருதான் உனக்கு பிரம்மா, உன்னுடைய குருதான் உனக்கு மகாவிஷ்ணு, உன்னுடைய குருதான் உனக்கு பரமேஸ்வரன் இல்லையா. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா. இந்த மகேஸ்வரனும் இந்த குருதான். குரு சாட்சாத் பரபிரம்மா. இந்த உலகமெழுக்கும் நிறைந்திருக்கக்கூடிய இந்த பரபிரம்மே இந்த குருதான். இந்த குருவினுடைய பாதத்தை நீ பிடித்து கொண்டாலே இந்த பிரம்மா விஷ்ணு மகேஸ்வரர் ஆகிய மூவரையும் பூஜித்த பலனானது உனக்கு வந்து சேர்ந்துவிடும். அதன் மூலமாக இந்த உலகெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தையே உன்னால் அறிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிற மிக உயர்ந்த தத்துவத்தை சொல்கிறதல்வா அந்த ஸ்லோகம். ஆக குருதான் கடவுள் அப்படிங்கிறது இந்த குழந்தைகள் மனதிலே பதிய வைக்க வேண்டும். நான் ஏன் இது இந்த நேரத்துல வலியுறுத்தி சொல்லிட்டு இருக்கேன்னு சொன்னா, இன்றைக்கு எப்படி தெரியுமா ஆயிடுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நாள்லாம் பார்த்தோம்னா ஆசிரியர்களை பார்த்தாலே நம்ம எல்லாம் பயப்படுவோம். எங்க அடிப்பாரோ, கையை நீட்டே பெரம்பு வச்சு ஒரு அடிப்பா தப்பு பண்ணா, இல்லைன்னா போய் பேரண்ட்ஸை கூட்டணுவான்னு சொல்லுவா, ஏதாவது ஒண்ணு மிரட்டுவா, இல்ல வெளியில முட்டி போடுன்னு சொல்லுவா, இல்ல பெஞ்ச் மேல ஏறினு சொல்லுவா. அது நமக்கு ஒரு அவமானமாக நாம் கருதுவோம். ஐயோ ஆசிரியர்கிட்ட போய் நம்ம ஒரு திட்டு வாங்குறோமேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கு காலம் கொஞ்சம் கொஞ்சமாக எப்படி மாறிக்கொண்டிருக்குன்னு சொல்லி பார்த்தோம்னா, மாணவர்களை பார்த்து ஆசிரியர்கள் பயப்படுகின்ற காலமாக வந்து விட்டது. என்ன அடிச்சுட்டாரு, என் கையில ரத்தம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டு மாணவர்கள் வந்து போய் போலீஸ்ல போய் ஆசிரியர்கள் மேல கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய ஒரு காலமாக மாறிவிட்டதால் இன்னைக்கு என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா, பிள்ளைகள் ஒரு கட்டுக்குள் இருப்பதில்லை. இது ஒரு தவறான ஒரு உதாரணமாக பார்க்கப்படுகிறதுக்கு தான் சொல்லி, ஒரு தவறான ஒரு நடைமுறையாகவே இது இருந்து வந்திருது. கொஞ்சம் கொஞ்சமா மாறிண்டே வர்றது. இந்த காலச்சூழல் மாற வேண்டும் அப்படிங்கிறதுக்காக சொல்றேன். ஆசிரியர் நம்மை அடிக்கிறார்னு சொன்னா அவருக்கு நமக்கு என்ன வயல் தகராறா, வரப்பு தகராறா, நமக்கு அவருக்கு என்ன சொத்து தகராறா, நம்முடைய காசை அவர் பிடுங்கிக்க போறாரு. நம்ம நல்லபடியா இருக்கணும்னு சொல்லிட்டு தானே ஆசிரியர் நம்மை அடிக்கிறார். நாம் ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்பதற்காகத்தானே ஆசிரியர் நமக்கு கற்றுத் தருகிறார். ஆக அந்த ஆசிரியரை
கண்டிப்பாக தெய்வமாக மதிக்க வேண்டும். அதற்குரிய நாளாக இந்த நாளானது அமைந்திருக்கிறது. நம்ம என்ன பண்ணணும், நம்ம பிள்ளைகளை ஸ்கூலுக்கு அனுப்பும் போதே நிச்சயமா இன்னைக்கு போய் உங்க டீச்சர்ஸ்க்கு நமஸ்காரம் பண்ணுங்கோ. அவர்களை வணங்கும் பொழுது அந்த கல்வி அறிவானது உங்களுக்கு தன்னால் வந்து சேரும். அந்த அறிவின் மூலமாக நாம் இந்த உலகத்தையே ஆள முடியும். தெய்வத்தினுடைய அருளையே பெற்றுக்கொண்டதற்கு சமானம் குருவை வணங்குவது என்பது. ஆக மீண்டும் ஒரு முறை வலியுறுத்தி சொல்கிறேன், குருதான் கடவுள், குருதான் பிரம்மா, குருதான் விஷ்ணு, குருதான் மகேஸ்வரர். அந்த குருவின் மூலமாக இந்த அகிலமெங்கும் நிறைந்திருக்கக்கூடிய அந்த பரபிரம்மத்தையே நம்மால் அறிந்து கொள்ள முடியும். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். நண்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.